யுத்தம் என்பது வாதத்தின் முடிவல்ல, அகந்தையின் விளிம்பில் பிறக்கும் தீ. ஆனால் அந்த தீயை அணைக்க ஒரு தூதன் வந்தார். அவர் ஒரு சாதாரண தூதன் அல்ல, யுகங்களை நடத்தும் சக்தி ஸ்ரீகிருஷ்ணர். பாண்டவர்கள் காட்டிலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் கேட்டது ஆட்சி அல்ல, அமைதி. 5 கிராமங்கள், அவ்வளவுதான். அந்த அமைதிக்கு வழிகாட்ட, அமைதி தாங்கும் ஒளியாக கிருஷ்ணர் புறப்பட்டார். ஹஸ்தினாபுரத்திற்கு தர்மத்தின் குரல் மௌனமாகிவிடக் கூடாது. நான் போய் பேசுகிறேன் என்றார். அரண்மனையின் நடுநிலையில் துரியோதனன் அவமதிக்கிறான். ஓர் நூலின் அகலத்திற்கேற்பும் நிலம் தரமாட்டேன் என்கிறான். அவன் முகத்தில் தீய அகந்தை, அவன் நெஞ்சத்தில் வெறுப்பின் பிணைப்பு. அவன் கிருஷ்ணரை சிறைபிடிக்க எண்ணுகிறான். அரண்மனையின் கதவுகள் பூட்டப்படுகின்றன. ஆனால் பூட்டலாம் கதவுகளை, ஆனாலும் பூட்டி வைக்க முடியுமா பரம்பொருளை? அந்த கணத்தில் கிருஷ்ணரின் விழிகள் தீபமாய் ஒளிர்ந்தன. துரியோதனா, நீ என்னை மனிதன் என நினைக்கிறாய். ஆனால் நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் வாழும் வாழ்வின் ஆழியுணர்வாய் தோன்றும் தர்மத்தின் ஒளி. நான் பரமரூபம், விஸ்வரூபம். அந்த அரண்மனை ஒளியால் முழுமையாக சூழ்ந்தது. கிருஷ்ணரின் கைப்பிடிகளில் சக்கரமும் சங்கமும் தோன்றின. முகம் பிரபை பரப்பியது. இடது கரத்தில் பகவான் காலம் சுழன்று ஓடியது. விண்ணில் தங்கியிருந்த தேவர்கள் கூட வியக்க, மனிதர்கள் வழிபட்டனர். பீஷ்மர் கண்ணீர் விட்டார். விதுரர் தரையில் விழுந்து வணங்கினார். துரியோதனன் நடுங்கினான். அந்த கணத்தில் புகழுக்குரிய ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு நெடுங்கண வார்த்தை கூறினார். சாந்திக்கு வாயில் மூடப்பட்டது. அதனால் தர்மம் தனது வாளை எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்தது. இந்த உலகம் மறந்தாலும் சரி, தர்மம் மறக்காது. தர்மம் தன்னையே பாதுகாக்கும் போது அது கிருஷ்ணராக வந்தெழும்.